வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். கம்யூனிட்டி ட்ரிவன் டேட்டா எப்பயுமே மாஸ் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேட்டா தான் இப்போ கிடச்சிருக்கு. ஏன்னா இப்போது ரீசெண்டாக டீலில் நிறைய பேர் வந்து S24 சீரிஸ் வாங்கியிருக்கீங்க, S24 அல்ட்ரா, S24 FE. இப்போ நம்ம காமேஷ் ப்ரோ S25 வாங்கியிருக்காரு, கேலக்ஸி S25. S25 அல்ட்ரா யூஸராக இருந்த காமேஷ் ப்ரோ அவரோட S25 அல்ட்ராவை வீட்டில் தன் குடும்பத்தினருக்கு கொடுத்தாரு. அவங்க அதில் வீடியோ எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா உனக்கு இது கிடையாது, இனிமேல் உனக்கு பிம்பிலிக்கா பிலாப்பி தான் சொல்லி அனுப்பிட்டாங்க. ஸோ அவர் OnePlus 13 அண்ட் GT6 தான் சுற்றிட்டு இருந்தார். ஒரு வழியாக வந்து இடையில என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா Note 50X இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணார். Note 50Xல வந்து எதுக்குன்னா அவங்களோட ஃபேமிலியில் இருக்கவே ஒரு எல்டருக்காக வாங்கினாங்க. வாங்கினதில் செம்ம சேட்டை பண்ணி வச்சிருக்காரு. அடிஷ்னலாக டியூல் சிம் வித் மைக்ரோ SD இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான பழைய டூலெல்லாம் யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னலாக செகண்ட் சிம் தொங்கிட்டு இருக்குன்னா பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ S24 FE யூசர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க போலயே. இந்த டீலில் நிறைய பேர் வாங்கியிருக்கேன்னு கமெண்ட் போட்டிருந்தீங்க. அதை பார்த்தனால தான் நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வேறு போட்டிருந்தேன். ஸோ அதில் இப்போது என்ன கேட்டிருந்தேன்னா, ஐயா வாங்கியிருந்தீங்கன்னா சைலண்ட் யூசர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கூட, ஏன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போது வீடியோ 10,000 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் வந்து மனம் விட்டு கமெண்ட் போடுறது ஒரு 50லேருந்து 60 பேருக்கு மேலே கமெண்ட் போட தோணாது. அதுலேயும் அந்த வீடியோக்கு ரிலவெண்ட்டான கமெண்ட் போடுறது 5-6 பேர் தான் இருப்பாங்க. மீதி பேருக்குலாம் ஏதாவது ஒரு சில சந்தேகங்கள் இருக்கும், அதை தான் கேட்பாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெடிட்டு இல்லாட்டி கம்யூனிட்டி பேஜஸ், இப்போ OnePlus கம்யூனிட்டி, சாம்சங் கம்யூனிட்டின்னு அவங்களோட ஓன் கம்யூனிட்டி பேஜஸ் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய டவுட்ஸை அப்படி மாற்றி ஃப்ரெண்ட்ஸே அப்படியே கிளாரிஃபை பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபேக்டாக ஃபீல் ஆகுது. அதுதான் வந்து நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ மூலமாக. ஸோ அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் ஆர் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன போட்டிருந்தாருன்னா, இந்த மாதிரி I also bought S24 FE 8128. It is very good. Videography and photography are ultimate. I use BSNL SIM only and it was slow for the first 2 days. After that BSNL launched 4G and now the mobile is super fast. I have updated to Android 16. ஆமாங்க, இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் போயிட்டு நான் சும்மா நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா 3 நாள் முன்னாடியே S24 FEக்கும் ஆண்ட்ராய்டு அதாவது 1UI8 ரோல் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் பார்த்தேன். ஸோ உங்களில் எவ்வளோ பேருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட S24 FEக்கு 1UI8 அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ ஆண்ட்ராய்டு 16ல் உங்கள் டிவைஸ்லும் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஒரு வகையில் பாருங்களேன், எனக்கு வந்து சாம்சங்கை சப்போர்ட் பண்ணணும் இல்லாட்டி சாம்சங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இல்லைங்க. பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் நிறையா மாறலாம் சரியா. இப்போ எனக்கு வந்து பிக்சல் பிடிக்கலாம், இல்லாட்டி எனக்கு வந்து சாம்சங்கில் S10 சீரிஸ் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கலாம். ஸோ அதுக்காக எல்லாரையுமே நம்ம அதை வாங்க வைக்கணும், இல்லாட்டி வந்து எல்லாருக்கிட்டையுமே அதை பற்றி புகழாரம் படணும்னு அவசியமே கிடையாது. பட் இங்கே ஃபேக்ட் என்னென்னா, 1UI7 வரும்போது அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிருப்பாங்க. 1UI7 வந்து கோட் ரிவாம்ப்பு, கிரவுண்ட் லெவல்லேருந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் மாற்றிருக்கோம் அப்படிலாம் அவங்க சொல்லும்போது, ஆனால் நிறைய பேருக்கு பொறுமை இல்லை. இந்த காலத்தில் யாருக்குமே பொறுமை இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் கன்சியூம் பண்ணக்கூடிய அந்த ஒரு க்ரௌடாக மாறிட்டோம். ஸோ அதனால் அப்போ என்னாச்சு, 1UI7 லேட் ஆகும்போது நிறைய பேர் போட்டு அடித்து நொறுக்கிட்டு இருந்தாங்க, பேஷ் பண்ணாங்க. பட் இப்போ 1UI8 அப்படின்னு வரும்போது ஆண்ட்ராய்ட் 16 பேஸ்டு அண்ட் ஆண்ட்ராய்ட் 16 அப்டேட்டில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் கூகுள் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அவங்க எப்பயுமே ஈஸியாக புஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சாம்சங் தான் ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக அக்னாலேஜ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது ஒரு ஃபேக்ட். ஓகே, ஸோ மொத்தம் வந்து நம்ம நண்பர்கள் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்குங்கிறது தெரியுது. ஸோ உங்களுக்கு 1UI8க்கு அப்புறம் உங்கள் டிவைஸ் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ ஐ எம் யூசிங் Motorola charger 33 watt. Mobile support is available. The mobile never gets hot. This mobile is very good. Battery is good. SOT 7 hours. You can use it liberally for a day. ஓகே, ஸோ இதில் ஹைலைட் என்னென்னா, கேமிங் ஆஸ்பெக்டில் யூஸ் பண்ணுற யூசர்ஸோட விமர்சனமும் கொஞ்சம் முக்கியம். ஏன்னா இப்போது 2400E ரொம்ப மொக்கையான SoC கிடையாது. ஸோ 2400E இன்கேஸ் நான் வந்து கேமிங் மாதிரியான விஷயங்களுக்குள்ள தள்ளினேன்னா அது தாக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறதும் நமக்கு தெரிஞ்சாகணும். அடுத்தடுத்து ஒரு சில கமெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ அதை நான் சொல்லியிருந்தேன். தேங்க்யூ ப்ரோ, 1UI8 எப்படி இருக்குன்னு நான் கேட்டிருந்தேன். 1UI8 இஸ் வெரி குட். தேர் இஸ் நாட் மச் டிஃபரன்ஸ் பிட்வீன் 1UI7 and 8. நோ மேஜர் சேஞ்சஸ் பட் தே ஹவ் ஆடட் நியூ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. அதே சமயம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா SKM அட்வென்ச்சர் அப்படிங்கிற நண்பர் வந்து ஆஸ் எ S24 அல்ட்ரா யூசர் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ இட் மே பி ஃபார் இதுவாக இருக்கலாம், அதாவது 1UI8 வந்ததுக்கப்புறமா இருக்கலாம். ஏன்னா இப்போ S24 சீரீஸ்லேயும் எல்லாருக்கும் வந்து 1UI8 கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணியும் இருக்கலாம். ஸோ அடுத்து என்னென்னா, I too bought S24 FE on 22/9/2025. ஆசம் மொபைல், ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஹவாக் தினேஷ் அப்படிங்கிற ஒரு போட்டிருக்காரு. ஸோ இதில் இன்னொரு ஃபேக்ட் இருக்குங்க, அதையும் இந்த இடத்துல நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து S24 FE நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களோ அவங்க இதுக்கு முன்னாடி மேபி ஒரு A50 யூஸராக இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு Redmi Note 7 யூஸராக இருக்கலாம், இல்லைனா சாம்சங்லேயே வேறு ஏதாவது ஒரு சில டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் இதுவே வந்து ஒரு சாம்சங் S23 அல்ட்ரா யூசர் ஒருத்தர் S24 FE சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாரானா, S24 FE என்னன்னு தெரிஞ்சு 30,000 ரூபாய்க்கு அது ஒர்த்தா இல்லையாங்கிறத பகுத்தாய்ந்து சொல்லக்கூடிய அந்த திறமை இருந்ததுன்னா சொல்லலாமே தவிர, ஒரு கேஷுவல் யூஸரை கூப்பிட்டு வந்துட்டு S23 அல்ட்ராவை பிடிங்கிட்டு கையில் S24 FE கொடுத்துட்டு இப்போ சொல்லு அப்படின்னு வைங்களேன், அவங்க அது மேலே இருக்கக்கூடிய, அதாவது இதில் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகுது அப்படின்ற ஆஸ்பெக்டில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போது இதுக்கு முன்னாடி என்ன டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இதில் லேண்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா
பார்க்கணும். ஸோ அதான் இப்போ சொல்ல வந்தேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதனால் வந்து இப்போ யாராவது இதில் பாசிட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண டிவைஸ் வந்து ரொம்ப ஒரு மிட் ரேஞ்சோ இல்லாட்டி என்ட்ரி லெவல் டிவைஸாகவும் இருந்திருக்கலாம், இல்லாட்டி சாம்சங்லேயே ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பழைய டிவைஸாகவும் இருந்திருக்கலாம். அதனாலேயும் அவங்க பாசிட்டிவாக சொல்லியிருக்கலாம். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அடுத்து I bought S24 FE 256 GB வேரியண்ட் அப்படின்னு சொல்லி பிரவீன் பாபு அப்படிங்கிற நண்பர் சொல்லியிருக்காரு. வெயிட்டிங் 2 months ஃபார் சேல் ப்ரோ. ஐ எம் வெரி ஹாப்பி டு யூஸ் சாம்சங் OS ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் யூசிங் MIUI MIUI ஃபார் 6 years. Initial impression is good. Camera, display, build quality are good. I could not comment much on battery life since it is hardly a week, but 5 to 5.5 hours can be expected for moderate usage. My major regret for this phone is form factor, weight after using a back case. ஓகே, ஸோ அப்போது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரமாக யாரும் பெசல், அதாவது இது வரைக்கும் நான் படித்தது ஒரு 3 கமெண்ட் அப்படி தான் சொல்லலாம். ஸோ அதில் யாரும் இன்னும் பெசல்ஸ் பற்றி பேசலை. பட் இந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன், வெயிட் கையில் எடுக்கிறது, அந்த சைஸ், இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஈவன் தோ ஐ யூஸ் பிஜன் கேஸ், ஏர் கேஸ், த வெயிட் ஸ்டில் கம்ஸ் அரவுண்ட் 250 grams. திஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் பட் பாதர்ஸ் மீ. ஸோ இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூ யூஸ் மொபைல் வித்தவுட் பேக் கேஸ், கோ ஹெட், யூ வில் பி ஹாப்பி. இதுவே நீங்கள் கேஸ் ஏதாவது ஆட் பண்ணுறீங்க, கேஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்னா உங்கள் ஃபோனோட வெயிட் இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறத தான் சொல்ல வர்றாரு. தேங்க்யூ ப்ரோ. ஆமாம், உங்களுக்குலாம் நான் கண்டிப்பாக ஹார்ட் கொடுத்தே ஆகணும். இவ்வளோ தூரம் எனக்கு அதை மெனக்கட்டு வந்து டேட்டா கொடுத்துருக்கீங்க. அண்ட் இது வந்து எல்லாருக்குமே இப்போது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அடுத்து பார்த்து அப்படிங்கிற நண்பர், சரியா, பார்த்து வர்மா. ஸோ நண்பர் என்ன சொல்லியிருக்காப்லன்னா, எஸ் ப்ரோ, ஐ எம் ஆல்சோ பர்ச்சேஸ் S24 FE. கேமரா சென்ட்ரிக், பேக் கேமரா, வீடியோ அண்ட் ஃபோட்டோகிராஃபி அல்டிமேட்டு, போத் டே அண்ட் நைட்டு, செல்ஃபி நாட் சாட்டிஸ்ஃபைட் பாயிண்ட்டு. அப்போ இதுக்கு முன்னாடி இவர் வந்து ஒரு விவோ ஃபோனோ இல்லாட்டி ஒரு ரெனோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில டிவைசஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். பேட்டரி கெப்பாசிட்டி கம்ஸ் 6 hours SOT கிட்ட வருது. சாம்சங் One UI சூப்பராக இருக்குது. ஒயில் சார்ஜிங் அண்ட் வாட்ஸ்அப் வீடியோ கால் ஃபோன் வார்ம் ஆகுது, அதாவது வார்மிங் இஸ் ஹை. நார்மல் மீடியா கன்சம்ஷன் டைமில் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுவும் ஒரு ஃபீட்பேக் தான். அப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ இவ்வளோ நேரமாக சொன்ன நண்பர்கள் வந்து மேபி ஒய்ஃபை யூஸராக இருக்கலாம், இண்டோரில் யூஸ் பண்ண ஒரு சில ஃபீட்பேக்ஸும் சொல்லியிருக்கலாம், இவர் மேபி அவுட்டோர் ஃபீட்பேக் ஆஸ்பெக்டில் சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லைனா மொபைல் டேட்டாவில் வீடியோ கால் மாதிரியான ஒரு சில விஷயங்களை ஒரு வாட்ஸ்அப்பில் பண்ணிட்டு அதனால கிடைக்கிற டேட்டாவை சொல்லலாம். ஸோ பர்சன் டு பர்சன் இந்த டேட்டா வேரி ஆகலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் கிடைக்குது. ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுங்கிறதுக்காக தான் முக்கியமாக அந்த ஷார்ட்ஸே போட்டது. ஸோ அடுத்து ஐ பாட் த 256 GB வேரியண்ட்டு, மின்ட் கலரு, 32,000, ஹேண்ட்ஸ் டவுன் பெஸ்ட் மொபைல் இன் திஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து யாஷ், ஐஎம் யாஷ் அப்படிங்கிற நண்பர் தான் அந்த கமெண்ட் போட்டிருக்காரு. கீழே வந்து யுவராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா ப்ரோ, கேமரா அண்ட் சார்ஜிங் இஸ் ஃபைனா, ஆஸ்கிங் ஃபார் ஜென்ரல் யூசேஜ். ப்ரோ இந்நேரம் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும் ப்ரோ. ஆல்ரெடி ஜென்ரல் யூசேஜுக்கு நிறைய பேர் வந்து அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திலீப் குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ பாட் S24 FE ஃபார் மை ஒய்ஃப். ஐ எம் யூசிங் S22 Ultra பாஸ்ட் 2.5 years. S24 FE ஸ்மூத் வைல் யூசிங், வேற S22 Ultra ஃப்ரேம் ட்ராப் லேக்லாம் இருக்குது. வைல் யூசிங் இட் இன் 120 Hz டைனமிக் வித் One UI 7. ஸோ S22 Ultra இப்போ ரீசெண்டாக நம்ம நண்பர் ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு போர்ட் லெவலில் ஏதோ ஒரு இஷ்யூ வந்துச்சு. ஸோ கொஞ்சம் சில சமயங்கள் இந்த 8 Gen 1 வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடியே S22 Ultra யூசர்ஸ் ஒரு சிலருக்கு வந்து இந்த பஞ்சோலுக்கு பக்கத்தில் டிஸ்பிளேல பிரச்சனை வர ஆரம்பிச்சது, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும். ஸோ அதை தொடர்ந்து இப்போது இத்தனை வருஷமாக யூஸ் பண்ண, அதாவது ஒரு 3 years ஆகிடுச்சு இல்லையா, லான்ச் ஆகி 2022 லான்ச் ஆச்சு, 3.5 years. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அது கொஞ்சம் கோளாறு அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு, போர்ட் லெவல் இஷ்யூஸும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உங்ககிட்ட நல்ல கண்டிஷனில் அந்த டிவைஸ் இருக்குன்னா, எய்தர் உங்கள் வீட்டில் யாராவது ரொம்ப லைட் யூசர், இப்போ அப்பா அம்மா யார்கிட்ட எல்லாம் கொடுத்தோன்னா அந்த ஃபோனுக்கு அவ்வளோ ஈஸியாக பிரச்சனை வராது. ஆனால் இன்டென்ஸான யூசர்ஸ் யாராவது, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் தம்பி இன்னும் சின்னவர், அவருக்கு எல்லாம் போச்சுன்னா கேம்லாம் ஆடுவார், வீடியோலாம் போட்டு ரெண்டர் பண்ணுவார் அப்படின்னா அவங்களுக்குலாம் வேலைக்கு ஆகாதுன்னு தான் எனக்கு தோணுது. அப்படி இல்லையா, நம்ம இதை கொண்டு போய் ஒரு தடவை சர்வீஸ் சென்டரில் கொடுத்து S22 Ultra இப்போ 3 years இல்லாட்டி 3.5 years ஓல்டு இல்லை 2.5 years ஓல்டாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போய் கொடுத்து பேட்டரியை மாற்றிட்டு உள்ளே எக்ஸ்ட்ரா தெர்மல் பேஸ்ட் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வைக்க சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணிங்கன்னா மாஸ். பேட்டரியை மாற்றிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா தெர்மல் பேஸ்ட் வந்து எங்கே ப்ராசர் இருக்கோ அந்த ஏரியாவில் வச்சோன்னா கூட கொஞ்சம் டிவைஸோட லைஃபை இன்னும் நல்லாவே ப்ரொலாங் பண்ண முடியும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் போடுறதுக்கு பதில் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களும் பண்ணலாம். ஏன்னா அகைன் இட்ஸ் அல்ட்ரா. ஸோ காலங்கள் மாற மாற அது வந்து ஏஜ் ஆக தான் செய்யுது. பட் அது எல்லாருக்குமே அந்த ஏஜை காட்டுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இப்போ நான் ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கும் எங்கள் அப்பா யூஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல. எங்கள் அப்பாட்ட நான் கொடுத்தேன்னா அவருக்கு வந்து சூப்பரான அப்பா ஃபோன் பயங்கரமாக இருந்ததுப்பா, என்ன மாதிரியான ஒரு கர்வ் டிஸ்பிளே. இப்போ S22 Ultra கொடுத்தா அவங்க அப்படி தான் நினைப்பாங்க. ஆமாம், இது என்ன கீழே ஒரு குச்சி இருக்குது, இது என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அப்படி ப்ளூடூத் எடுத்து இப்படி தான் தருகிட இப்படிலாம் எதாவது பண்ணணும் அவங்க என்ன நினைப்பாங்க, என்னென்னமோ பண்ணுறானே அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அதான் அவங்களுக்கு வந்து அது பியாண்ட் தேர் லிமிட்ஸ் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதான் பர்சன் டு பர்சன் இந்த ஆங்கிளும் மாறும். ஸோ அதையும் நம்ம யோசிக்கணும். அடுத்து என்னென்னு பார்த்தா, ஓகே ப்ரோ, ஸோ மொத்தம் இந்த டேட்டா எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ S24 FE வந்து S22 Ultraவோட பெட்டராக உங்களுக்கு இருக்குது ரியல் வேர்ல்டு இப்போ இன்ட்ராக்ட் பண்ணும்போது. அடுத்து சாம்சங்கை யூஸ் பண்ணி பாருங்கள்.
3 இயர்ஸ்க்கு செம பிராண்டு அப்படின்னு ராஜேஷ்குமார் ப்ரோ சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து அவரோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இப்போ ராஜேஷ்குமார் ப்ரோ வந்து ஒரு ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கலாம், அந்த ஃபோன் வந்து ஒரு 3-4 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கலாம், அவருக்கு எந்த பிரச்சனையும் வரல. பட் இதே சமயம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு நண்பருக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவர் சாம்சங் ஃபோன் வாங்கி 8 மாதத்துலேயே பிரச்சனை வந்திருக்கும், சர்வீஸ் சென்டர் போனால் 1000 கதை சொல்லியிருப்பான், அதில் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பார், அதுக்கப்புறம் சாம்சங்கிற ஒரு பிராண்டே வெறுத்திருப்பார். ஸோ அவருக்கு இப்போ என்ன தோணுன்னா, என்ன அது சாம்சங் ப்ரொமோஷன் வீடியோவோ அந்த மாதிரி தோணலாம். ஸோ அதனால தாங்க இது வந்து எப்படி சொல்கிறது, அதனால தான் ஒரு கம்யூனிட்டி அப்படின்ற ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது எனக்கு இதனால தான் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து மனதளவில் ஒரு சில பெயின் இருக்கும், அதையும் அவங்க ஷேர் பண்ணும்போது அந்த பெயினையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே சமயம் நிறைய பேருக்கு வந்து நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கும், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே எங்கே போய் கனெக்ட் ஆகும்னு பார்த்தா கடைசியில் அந்த S24 FE போய் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த S24 FE பற்றி நிறைய டேட்டா நமக்கு ஈஸியாக கிடச்சிருது பார்த்தீங்களா. ஸோ எண்ட் ஆஃப் தி டே அதுதான் வின்-வின் சுச்சுவேஷன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செஃபன் டெக் அப்படிங்கிற நண்பர் வந்து, சிவா ப்ரோ OnePlus 13R சாம்சங் சார்ஜர் தான் யூஸ் பண்ணுறேன், 25 வாட் சார்ஜர், அதுக்கு பிகாஸ் பிபிஎஸ் சப்போர்ட்டு, பேட்டரி ஹெல்த் லாங் டேர்ம் வர்றதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, தப்பு இல்லை. ஆனால் நான் என்ன தரமா ப்ரோ சொல்லுவேன், அதெல்லாம் வேணாம் ப்ரோ. நான் திரும்பியும் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் காமனாக சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த 95% ஹோல்ட் பண்ணுறது, 80% ஹோல்ட் பண்ணுறது எனக்கு புரியுது. நான் S10 ப்ளஸ்ன்ற ஃபோனை யூஸ் பண்ணுங்கள், அடித்து துவச்சி யூஸ் பண்ணுங்கள். எனக்கு முன்னாடி நான் அது பாய்கிட்ட போய் வாங்கினேன், மவுண்ட் ரோட்டில் தெரிஞ்ச பாய், நான் நிறைய வீடியோவில் முன்னாடி சொல்லியிருப்பேன், அவர்கிட்ட போய் தான் வாங்கினேன். அவர் அதை ஒரு 1.5-2 வருஷம் யூஸ் பண்ணாருங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, எத்தனை வருஷம் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நான் வீடியோ எடுக்கிறதுக்குலாம் வேறு யூஸ் பண்ணியிருக்கேன், சிம் கார்டும் அதில் தான் இருக்கும். நான் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிவைஸ்லாம் கேரி பண்ணிட்டு போக மாட்டேன். இப்போயாவது அட்லீஸ்ட் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 16+, ஃபோன் பேசுறதுக்கு ஒரு Pixel 10 Proன்னு யூஸ் பண்ணுறேன். அப்போ அப்படியும் கிடையாது பாருங்கள், அவ்வளோ தூரம் அடித்து யூஸ் பண்ணியும் அந்த ஃபோனால் வந்து என்ன பண்ண முடிஞ்சதுன்னா 4 வருஷம் கழிச்சு வந்து நச்சுன்னு தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ நான் இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் டிவைஸை ஜாலியாக யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து பேட்டரி மாற்றுறதுக்கு, அதுவும் சாம்சங் யூசர்ஸ் பேட்டரி மாற்றுறதுக்கு என்னங்க, நீங்கள் உங்கள் ஃபோன் 30,000-35,000 கொடுத்து வாங்குறீங்க இன்றைக்கி, அதோட இருக்கிறதுலே பெஸ்ட் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணுறீங்க. இல்லாட்டி ஒரு அல்ட்ரா வாங்குறீங்க, 45 வாட் சார்ஜ் போட்டு அடிச்சு நொறுக்குறீங்க. இப்போ நீங்கள் OnePlus 13R வச்சிருக்கீங்க, 13Rல நீங்கள் வந்து இருக்கிறதுலே மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இல்லாட்டி ஒரு 80 வாட் சார்ஜரோ இல்லாட்டி பழைய 65 வாட் சார்ஜரோ யூஸ் பண்ணுறீங்க. அதில் சூப்பர் ஊக்கில் சார்ஜ் எடுதுன்னு வைப்போமே, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு பேட்டரி போச்சுனாலும் நீங்கள் நேரில் போய் சர்வீஸ் பண்ணுறதா இருந்தால் 2000-3000 தான் ப்ரோ ஆகும். இதுக்காக எதுக்கு நம்ம இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான ஃபீச்சர்ஸை வந்து டிசேபிள் பண்ணி யூஸ் பண்ணணும்? இதான் என் கேள்வி. இப்போ ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 12 மினி ஆசாசியாக வாங்கினேங்க. சரி, அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஃபோன் தான் பிடிக்கும்னு சொன்னாங்க. இப்போ அதில் வாங்கும்போது அதில் பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 76 தான். சரி, அதில் 76 இருக்குது, இதில் பேட்டரி சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா அஃபிஷியலான பாத்தில் போனாலே மினிமம் 6500 ரூபா. நான் டேரெக்டாக ஃபஸ்ட்டு ஆப்பிள் சப்போர்ட் அரேஞ்ச் பண்ணும்போது 8800 சொன்னாங்க. இங்கே இருக்கக்கூடிய இமேஜின் ஸ்டோர் இந்த மாதிரி வேறு யாரையாவது நம்ம ரீச் பண்ணுறோம் இல்லைங்களா, சர்வீஸ் அந்த மாதிரியான பாயிண்ட்டில் யூஸ் பண்ணும்போது அவங்களாம் 6000 to 6500, 7000 இந்த மாதிரி கோட் பண்ணுறாங்க. அப்போ பாருங்களேன், ஆப்பிள் தரப்பில் உங்களுக்கு பேட்டரி எங்கேயோ இருக்குது ப்ரைஸு. அதில் சில சமயங்களில் இதெல்லாம் நம்ம பண்ண காரணமே இதுதான். அதாவது ஃபோனே வந்து இப்போ நான் செகண்ட்ஸில் போய் வாங்கும்போது 14,000-15,000 கிடைக்குது, பேட்டரி மட்டும் 8800 என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை இவ்வளோ தூரம் வருத்தி கஷ்டப்பட்டுலாம் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. அடிச்சு போட்டுன்னு இருக்குங்க, கீழே போட்டுன்னு இருக்க சொல்கிறேன், ஜாலியாக அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்கள். ஓகேயா? ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அருண் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஒர்த்து ப்ரோ லைட் வார்மு கேமிங்க்கு கேமரா யூஸ் பண்ணும்போது. ஆமாம் ப்ரோ, இது வந்து ஃபேக்ட்டு தான். இந்த ஃபோனுன்னு இல்லை, பெரும்பாலும் எல்லா ஃபோனும் தான். இப்போ கூட இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, முன்னையோட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ வார்மாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்போ இது பீட்டா வேறு ரன் ஆகிட்டு இருக்குது, பீட்டானால கொஞ்சம் பக்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் மேஜர் அப்டேட் எதுவுமே வரலையன்ற விரக்தியில் நான் பீட்டா இன்ஸ்டால் பண்ணிட்டேன் 10 Proவில். ஸோ இதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பட் இப்போதைக்கு ஓரளவுக்கு ரிலேபிளாக இருக்குது டிவைஸு. அண்ட் இந்த ஹீட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதாவது வார்ம் ஆகிறது இல்லாட்டி இன்னும் எக்ஸசிவாக ஹீட் ஆகிறது வந்து கேமிங் அண்ட் கேமரா இந்த ரெண்டுமே வந்து ரொம்பவே ரொம்ப பவர் ஹங்க்ரியான ஒரு விஷயம். ஸோ அதனால் அந்த டைமில் வந்து CPU GPU எல்லாத்தையும் போட்டு த்ராட்டில் பண்ணி அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் அப்படி இருக்குது. ஸோ இது வந்து காமன் தான். அடுத்து ஆனந்த் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ நான் Note 5 வாங்கிட்டேன் பிகாஸ் டிஸ்பிளே ப்ராப்ளமே, எக்ஸினாஸ்னு நிறைய ப்ராப்ளம்னு சாம்சங்கில் இருக்குது அப்படின்ற ஒரு தாட்னால வாங்கியிருக்காங்க. ஸோ இதையும் நம்மளால் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா காமனாக சொல்லிட முடியுமா அப்படின்னா, இதுவும் அகைன் சப்ஜெக்டிவ். மேபி இவர் வந்து நிறைய இடத்துல நிறைய டேட்டா படிச்சிருக்கலாம், ரெடிட்டில் போய்ட்டு எக்ஸினாஸில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு படிச்சிருக்கலாம், இல்லாட்டி கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்துருக்கலாம், இல்லாட்டி வேறு ஒரு யூடியூப் சேனலில் ஏதோ ஒரு வீடியோவில் எக்ஸினாஸ் பற்றி ஒரு வீடியோ வந்திருக்கும், அந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக படிச்சிருக்கலாம். அதில் நிறைய பேர் வந்து எக்ஸினாஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் எக்ஸினாஸில் பிரச்சனை இருக்க மாதிரி எனக்கு தோணுது, அதனால் நான் வந்து Note 5 போயிட்டேன். இது வந்து கம்ப்ளீட்டாக நம்மளோட சுதந்திரம் தான். இதில் நம்ம தான் செலவு பண்ணுறோம். ஸோ நம்ம எந்த டிவைஸ் வாங்கினா யாரும் நம்மளை கேள்வி கேட்க போகிறதில்ல. நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா சந்தோஷம், அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா TL ராக் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஆனால் Note 5 சேல்ஸில் 30th க்ளோஸ் ஆகுது, கிரெடிட் கார்டு ஆஃபரில் அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் ஆகுது. அண்ட் அமேசானில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டானுங்க, ரீச் பண்ணுறது 13R வெர்சஸ் Note 5 விச் இஸ் பெஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேமரா. ரியர் கேமரா 50 மெகா பிக்சல் அல்காரிதம் நல்லா 13R பெஸ்ட்டாக அண்ணா.
ரியர் கேமரா மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சா 13R போகலாம் ப்ரோ. பட் ஃப்ரண்ட் கேமராவும் வேணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக எல்லாமே கொலாபரேட் ஆகும்போது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது நார்ட் 5 கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணுது. இங்கே பர்ஃபார்மன்ஸு அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்து வைக்கும்போது தான் 8 Gen 3 மாஸ். ஓகேயா, கண்டிப்பாக வந்து OnePlus-ஓட அதாவது 13R டிஸ்பிளே, LTPO பேனல், இந்த மாதிரியான ஒரு சில அட்வான்டேஜஸ் நீங்கள் என்ஜாய் தான் பண்ண போகிறீங்க. ப்ளஸ் 16GB RAM 512GB வேரியன்ட் நீங்கள் சப்போஸ் 13R வாங்கிட்டீங்கன்னா அடிச்சு நொறுக்கிட்டு பறக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் அந்த டிவைஸ் அணுகுறீங்கிறது தான். இப்போ சப்போஸ் செல்ஃபி அண்ட் ரியர் கேமரா அப்படின்றது தான் பேசிக்கான உங்களோட ரெக்குயர்மெண்ட். அது தவிர வந்து மீடியா கன்சம்ஷன் அப்படின்லாம் வச்சிங்கன்னா அப்போ நார்ட் 5 இஸ் மோர் தென் எனஃப். ஸோ இதுதான் ஃபேக்ட். ஸோ பார்த்துக்கோங்க, அதுலேருந்து டிசைட் பண்ணிக்கோங்களேன். S24 FE in Big Billion Days sales. Previously used iPhone 12. Changed iPhone only for battery backup. S24 FE giving me 6 hours SOT. Fully satisfied with the device performance. Initially noticed some heating issue, but after a couple of days, no heating issue and mostly little to no warm in mobile body. I am casual user. Camera is good too. அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது இவரோட ஃபீட்பேக். கணேஷ் அப்படிங்கிற நண்பர் தான். சரியா, அடுத்து டாரன் சீதாராமன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ பைட் சாம்சங் S24 FE பட் கேம் இஸ் நாட் தட் expected and battery is also not capable for one day. ஸோ இதுவும் ஒரு விமர்சனம் தான். அப்போது மேபி இந்த நண்பர் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு 4 வருஷம் 5 வருஷமாக அசூஸில் ஞாபகம் இருக்கா M1 மேக்ஸ் சீரீஸ்லாம் இருந்தது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சில ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதிலெல்லாம் பேட்டரி லைஃப்லாம் நொறுக்கி தள்ளியிருக்கும். ஸோ இப்போ அதுலேருந்து இதுக்கு வந்தால் பர்ஃபார்மன்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் அது மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கலாம் இல்லையா? ஒரு Realme X2 Pro இல்லாட்டி ஒரு Realme X2 மாதிரியான ஃபோன்லாம் அன்றைக்கி வந்து 64 MP கேமரா வச்சு அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தது. ஸோ அதில் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப ஏஐலாம் இல்லாமல் நல்லா இருந்திருக்கலாம். அது அவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கலாம், அந்த கலர் டோன் இல்லாட்டி பிடிச்சிருந்துருக்கலாம். அதுலேருந்து இப்போ சாம்சங் வரும்போது அவங்களுக்கு திருப்தி இல்லாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஆல்ரெடி என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா சாம்சங் வாக்கின் ஸ்டோர்ஸ் ஏகப்பட்ட இடத்துல இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் ஜோன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரில் போய் S24 FE ஆக்சுவலாக எப்படி இருக்குது, அந்த கண்டிஷனில் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்குது, ரியர்லையும் சரி ஃப்ரண்ட்லையும் சரிங்கிறத டெஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த ஃபோன்லாம் வாங்கலாம். அதனால் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபைனலி லேண்டட் நம்ம ஜாக்கி பாண்டியன். இவர் வந்து ஆல்ரெடி 2 நாள் முன்னாடி நான் லைவ் வரும்போது சொல்லியிருந்தார். ஃபைனலி லேண்டட் ஆன் 13R. சாட்டிஸ்ஃபைட் கேமரா, குட் பேட்டரி பேக்கப், OS ஃப்ளூயிடாக இருக்குது, ப்ரீமியம் பில்டு, கேமரா இஸ் குட். பட் ஒய் அதர் ரிவ்யூஸ் மொக்கன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. எனக்கு சாட்டிஸ்ஃபைடு 6 hours SOT வித் ஒன்லி 50% ஆஃப் பேட்டரி யூசேஜ். ப்ரோ இதை தான் திரும்பியும் சொல்கிறேனே ப்ரோ, எனக்கு வந்து அதாவது நான் ரொம்ப நல்லவன், நான் வந்து இப்படிலாம் யோசிப்பேன் அப்படி சொல்ல வரல. நான் ஒரு ரிவ்யூ அப்படின்னு இப்போ ஒரு ப்ராடக்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணணும்னா நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, அதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ணலாம். இப்போது அதே ப்ரைஸ் ரேஞ்சில் பழைய ஃப்ளாக்ஷிப் ஏதாவது வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் 30,000க்கு முன்ன வரைக்கும் நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருப்போம், போக்கோ F7, அப்புறம் GT6 முன்னே ஸ்டாக் இருக்கும்போது GT6 சொன்னோம் 30,000 ரேஞ்சில். ஒரு டைம்லாம் வந்து நம்ம ஒரு 6-7 மாதம் பின்னாடி ட்ராவல் பண்ணி போனால் 12Rலாம் இருந்தது. அப்புறம் இப்போ நார்ட் 5 இருக்குது. அப்புறம் Neo 10 இப்போ டீலில் வந்து 30K வந்துச்சு. இதெல்லாம் இருக்கும்போது அதே சமயம் ஐக்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஐக்கோ 12 இருக்குது. அப்போ இந்த இடத்துல யார் கெத்து? ஆனால் இங்கே என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா ஐக்கோ 12 மாஸ் தான். ஆனால் அதோட ஏஜ்னும் போது நான் ஹார்ட்வேர் ஆஸ்பெக்டில் சொல்ல, சாஃப்ட்வேர் சப்போர்ட்டில் அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த ஃபோனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கிடைக்கலாம். லேட்டஸ்ட்டாக அந்த ஃபோனில் ஒரு சில ஆடட் அட்வான்டேஜஸ் இருக்கலாம். ஸோ இதெல்லாமும் நம்ம யோசிக்க வேண்டியதாக ஆகும். பட் இதிலே வந்து யாராவது ஒருத்தர் என்கிட்ட வந்து என்ன கேட்குறாருன்னா, பர்ஃபார்மன்ஸும் கேமராவும் மட்டும் தானே முக்கியம், அதுக்காக மட்டும் தான் நான் ஃபோன் வாங்கலான்னு பார்த்தேன், அப்போ ஐக்கோ 12 ஓகேன்னு கேட்டால் நான் என்ன சொல்லணும்? ஐக்கோ 12 தான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரோட ரெக்குயர்மெண்ட்டையும் நம்ம அப்படியே கட் டவுன் பண்ணிட்டே போய் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஒவ்வொரு சேனல்லையும் அவங்க வேறு ஏதாவது ஒரு டிவைஸை ரெஃபரன்ஸ்க்கு வச்சு அதை ஒப்பிட்டு 13R பார்த்தாங்கன்னா விளங்காது இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் 40K செக்மெண்ட்டில் நான் 13R வந்து ஒரு கேமரா ஃபோனாக பார்க்கும்போது 40Kக்கு வந்து இப்போது iPhone 15 இல்லாட்டி iPhone 14 இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த ஃபோனோட கேமராவை யூஸ் பண்ணிட்டு 13R யூஸ் பண்ணால் எனக்கு விளங்குமா? இப்போ வீடியோவாக இருக்கட்டும் இல்லாட்டி ஃபோட்டோவாக இருக்கட்டும். ஜூம்டு ஃபோட்டோஸில் கண்டிப்பாக 13R கொஞ்சம் நல்லா பண்ணும். iPhone 14, 15 மாதிரியான பேஸ் மாடல்ஸோட ஜூம்டு ஃபோட்டோஸில் OnePlus 13R நல்லாவே பண்ணும். இருந்தாலும் இவங்க பெரும்பாலும் 1x 2x போர்ட்ரேட்டு வீடியோ அப்படின்னு பார்த்தாங்கன்னா என்ன இடம் அந்த இடத்துல தோற்றுரும்ல. ஸோ இந்த மாதிரி அவங்களோட ரெஃபரன்ஸ் என்னங்கிறது தான் இங்கே பெயின். மற்ற சேனல்ஸில் வந்து அவங்க எந்த ஒரு ஃபோனோட இதை ரெஃபர் பண்ணுறாங்கிறத பேஸ் பண்ணி தான் 13Rக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஸோ இது எப்பயுமே அப்படி தான் ப்ரோ, எல்லா இண்டிவிஜுவல்ஸும் அவங்க டேட்டா கொடுக்கும்போது இப்படி தான் இருக்கும். அடுத்து கொஞ்சம் ஃபோன் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்ஜுன் பிருத்திவிராஜ் அப்படிங்கிற நண்பர் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து சுரேந்தர் அப்படிங்கிற நண்பர் வந்து டே ஃபுல் பேட்டரி இருக்குது ப்ரோ, பட் பிஜிஎம்ஐ கண்டினியூஸாக கேமிங் 4 hours ஹை கிராஃபிக்ஸில் விளாண்டா அது ஓகே. ஸோ அந்த மாதிரி விளாண்டா பேட்டரி லைஃப் கொஞ்சம் அடி வாங்குது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெர்சல் தமிழன் அப்படிங்கிற நண்பர் வந்து 7 hours SOTன்னு சொல்லியிருக்காரு. சரவணன் அப்படிங்கிற நண்பர் வந்து SOT 7 hours வருது ப்ரோ, நார்மல் யூஸுக்கு, கால், இன்ஸ்டா, யூடியூப்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. OnePlus 13 வாங்கலாமா, 57Kக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் அதான்
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங் ஃபோனுங்கிற அடிப்படையில் தான் அதை எடுத்து முன்னாடி வைக்கிறோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அண்டர் 30Kக்கு நைட் மோட் கேமராலாம் வேறு லெவலில் இருக்குது S24FE. ஸோ 2 ஸ்ட்ரோக்கர் அப்படிங்கிற நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் ப்ரோ, நான் S24FE வாங்கி 6 months கம்ப்ளீட்டட். டில் நவ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆல் த டைம், ஈவன் வைல் கேமிங் ஆல்சோ. பட் இஃப் யூ வாண்ட் டு பிளே கேம்ஸ் லைக் PUBG, ஸோ கண்டிப்பாக அதாவது இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ரொம்ப ட்ரெயின் ஆகுது. நான் வீக்லி 2 to 3 times தான் ப்ளே பண்ணுவேன். அண்ட் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் இந்த மாதிரியான கேம்லாம் டெய்லி ப்ளே பண்ணுவேன். பட் இருந்தாலும் ஒன் டே ஈஸியாக பேட்டரி பேக்கப் கவர் ஆயிரும். இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இப்போ லாஸ்ட் 2 daysக்கு முன்னாடி Android 16 அப்டேட் வந்துச்சு. அதாவது 1.8. இதுக்கப்புறம் ஒரு சின்ன லேக் அங்கங்கே ஃபீல் ஆகுது. இது வந்து ஃபியூச்சர் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதே சமயம் இப்போ புதுசாக ஃபோன் வாங்கினாங்க பார்த்தீங்களா, அவங்கள என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா மாறுங்க. சரியா? ஃபுல் ரிவ்யூ நான் போடணுன்னா யாரையாவது மீட் பண்ணணும் ப்ரோ. அதனால் மீட் பண்ணால் கண்டிப்பாக நான் வந்து ஃபுல் ரிவ்யூ போடுறேன். ஓகே ரைட்டுங்க. ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு ஓரளவுக்கு போட்டிருக்கீங்க. வரட்டுமா சாந்தா ப்ரோ? ஸோ சொல்லுங்கள் சாந்தா ப்ரோ, நீங்களும் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். A55 வாங்கினேன் ப்ரோ, திஸ் இஸ் ஆல்சோ குட். ஆமாம், A55 நிறைய பேருக்கு அதான் சொல்கிறாங்க. மீடியா ஆஸ்பெக்டில் யோசிக்கும் போது A55 நல்லா தான் இருக்குது. ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு சிவபரணி. ஸோ ஆல்ரெடி நல்ல டேட்டெல்லாம் கிடச்சிருக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம். பை.